ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு குமுதா, நம்ம சேனல் பேரு குமுதா தினேஷ் vlogs. ஓகேவா? நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு ஹேர் ஸ்டைல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த ஃப்ரண்ட்ல பஃப் வைப்போம் இல்லையா, அதே வந்துட்டு சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய பல்லு சீப் எடுத்துக்கோங்க. சீப் எடுத்து உங்கள் முடியில் இருக்க சிக்கு எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. சிக்கு இருந்தால் நமக்கு வந்துட்டு கரெக்டாக வராது நமக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா சிக்கையும் எடுத்துருங்க. சிக்கு இல்லாமல் வந்துட்டு ஃப்ரிஸ் ஃப்ரீ ஹேரை வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்துட்டு இந்த இது பண்ண முடியும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வச்சுக்கோங்க, இப்படி 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 ஹேர் போட்டுக்கோங்க, இப்படி ஹேர் போட்டுட்டு இப்படி இப்படி பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி இப்படி இருந்து இப்படி இப்படி எடுத்துக்க சொல்லுவாங்க. இப்படி எடுத்துட்டு ஐயோ சீப்பு எடுத்துச்சு. இந்த மாதிரி ஒரு சீப் எடுத்து கோம் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லுவாங்க. பட் நான் இன்னைக்கு அப்படி சொல்ல போறது கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்படி நம்ம எடுக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி எடுக்கிறப்ப சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்துட்டு நமக்கு சரியா பார்ட்டிஷன் பண்ண மாட்டோம். நம்ம கையிலேருந்து எடுக்கிறோம் இல்லையா, ஸோ ப்ராப்பர் பார்ட்டிஷன் நமக்கு வராது. ஸோ ஃப்ரண்ட்ல கொஞ்சமாக முடி எடுத்தோம் அப்படின்னா பஃப் வந்து நமக்கு வந்துட்டு ஒழுங்காக வராது. ஸோ நமக்கு அந்த அளவுக்கு ஸ்டிஃபாக நம்ம வந்துட்டு பஃப் வந்து நம்ம இது பண்ண முடியாது. அதனால வந்துட்டு நான் எனக்கு உங்களுக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கோம் எடுத்துக்கோங்க. கோம் எடுத்துட்டு எல்லா முடியும் இந்த மாதிரி இந்த பக்கமா ஒரு பக்கமா சீவிக்கோங்க. ஓகேயா? இப்படி ஒரு பக்கமா சீவிட்டீங்களா, அப்புறம் இந்த ஐப்ரோ இந்த எண்டாவது பார்த்தீங்களா, அங்கிருந்து இப்படி கொண்டு போங்க. இப்படி கொண்டு போய் இப்படியே கொண்டு வாங்க. இப்படி கொண்டு வந்து இங்க இப்படி முடிச்சிருங்க. முடிச்சிட்டிங்களா? அப்படி தெரியுது பாருங்க. அந்த ஹேர் இப்படி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பார்ட்டிஷன் கரெக்டாக வந்துடும், அந்த லைன். ஓகேவா? அப்போ உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு அந்த பஃப் வந்துட்டு ப்ராப்பராக வரும். உங்களுக்கு வந்துட்டு ஸ்டிஃபாகவும் இருக்கும். ஹேரும் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்ட்டிஷன் ஆகி வந்திருக்கும். ஓகேவா? ஈஸியாகவும் இருக்கும். பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு பஃப் வைக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரண்ட்ல எடுத்தோம் இல்லையா, அந்த ஹேரை வந்து அதை சிக்கு இல்லாமல் ஜஸ்ட் இந்த மாதிரி கோம் பண்ணிட்டு இப்படி பிடிச்சிருக்கேன் பாருங்க, என் கை பிடிச்சிட்டு ஒரே ஒரு ட்விஸ்ட், அவ்வளோதான். ஒரே ஒரு ட்விஸ்ட் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட்ல இந்த அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஹையாக வந்திருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹையாக வேணும் அப்படின்றத பார்த்துட்டு வச்சுக்கலாம். நீங்கள் குட்டியாக வேணும் அப்படின்னா குட்டியாக வச்சுக்கலாம், இல்லை எனக்கு ஹையாக வேணும் அப்படின்னா ஹையாக வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு டப்ஸ் கிளிப் இருக்கும் இல்லையா, பாபி பின் சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு பின்னை வச்சு செக்யூர் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி காட்டுறேன், தெரியுதா? அவ்வளோதான். ஜஸ்ட் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மேலே வந்து ஒரு பின் பண்ணிடணும். விட்டுட்டு இப்படி நீங்கள் கீழே வந்துட்டு ஃப்ரீ ஹேர் விட்டுனாலும் விட்டுக்கலாம், ஆரல்ஸ் நீங்கள் வந்துட்டு பிளாட் பின்னி போட்டுறனாலும் போட்டுக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு இந்த இடத்துல ஒரு போனி இப்படி வச்சு ஒரு நாட் போட்டு ஒரு போன்டெயில் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். எதுனாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து பொதுவாக வந்துட்டு பின்னி தான் போட்டு போவேன். ஏன்னா வந்துட்டு சிக்காயிரும், முடி ரொம்ப கொட்டும் அப்படின்றதுனால வந்துட்டு மோஸ்ட்லி வந்து நான் வந்து பின்னி தான் போட்டு போவேன். ஃப்ரீ ஹேர் விடுறதுக்கு நான் அவ்வளோவா வந்துட்டு லைக் பண்ண மாட்டேன். ஸோ வந்துட்டு இனிமேல் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் பஃப் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சைடாக ஹேர் கொண்டு போயிருங்க, அண்ட் வந்துட்டு இங்கேருந்து ஒரு ஆர்ச் மாதிரி போடுறீங்க, அந்த ஹேர்லாம் பார்ட்டிஷன் பண்ணி ஃப்ரண்ட்டில் எடுக்கிறீங்க, அதை சீவுறீங்க, அதை பஃப் வச்சிங்கன்னா ரொம்ப நீட்டாகவும் டீசெண்டாகவும் இருக்கும். கரெக்டான அளவான ஹேர் உங்களுக்கு வரும். எவ்வளோ பார்ட்டிஷன் பண்ணுறோமோ அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக முடி வந்து பறந்துடாது. ஏன்னா நம்ம கரெக்டான பார்ட்டிஷன் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கோம் அந்த அளவு. ஸோ தட் நமக்கு கிளச் பண்ணி நிற்கிறப்ப டீசெண்டாக நமக்கு நிற்கும். ஸோ நமக்கு சீக்கிரமே வந்து முடி கலைஞ்சிடாது. ஓகேவா? அதுக்காக சொல்ல வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை இன்னொரு அடுத்த ஹேர் ஸ்டைல் வீடியோவில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.